என்ன பண்ணுறீங்க? விறகடுப்பு சமையல். பருப்பு குழம்பு. காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக விறகடுப்பு சமையல். பொங்குது பொங்குது. பொங்கல் மாதிரி பொங்கலோ பருப்பு. ஏய் 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 சைடில் பொங்கலோ பருப்பு. வெயிலுக்கு மத்தியானம் செய்ய முடியல, அதனால் காலையில் நேரமாக இருந்துச்சு. முருங்காய் பருப்பு. அப்புறம் முருங்காய், மேரக்காய், முள்ளங்கி எல்லாம் உள்ளே போட்டு செமையாக ஒரு பருப்பு. முருங்காய் சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்களே. காலையில் நேரமாக இருந்துச்சு. 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சரி, கேஸ் வேறு தட்டுப்பாடா, பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு காலையில் நேரமாக இருந்துச்சு. குக்கரில் வந்து சாப்பாடு ஆக்கியாச்சு. இப்போ அது இன்னொரு குக்கரில் வந்து முருங்காய், முள்ளங்கி, மேரக்காய் எல்லாம் போட்டு உள்ள கேரட்டெல்லாம் போட்டு ஒரு சாம்பார், தக்காளியெல்லாம் அரிஞ்சு போட்டு நல்ல ஒரு சாம்பார். அடுப்பு வந்து மிதமாக எரியுது. ரொம்பவே எரிஞ்சாலுமே மிதமாக எரியுது. ரொம்ப எரிஞ்சாலுமே நல்லா இதாகுது. இதில் தாங்க ஒரு 10 நாள் சமையல் பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா கொதி வந்துட்டுருக்குது. நல்லா வேகட்டு. இது நல்லா வெந்தோம்னா நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. கத்திரிக்காயெல்லாம் அரிஞ்சு போட்டு முருங்காய், கத்திரிக்காய், மேரக்காய், முள்ளங்கி எல்லாமே, கேரட்டு எல்லாம் போட்டு ஒரு குழம்பு சாம்பார். அடுப்பு கீழே தள்ளி விடுதுங்களா? இல்லை வேண்டாம், போதும். சாப்பாடு ஆயிடுச்சு. போதும். டைமும் ஆயிடுச்சு. தலை செய்வதுக்கு போகணும். இதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. காலையில் 6 மணிலேருந்து இப்போ மணி 7:15 மேலே ஆயிடுச்சு. 7:30 ஆயிடுச்சா? 7:30 ஆயிடுச்சா? 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. கஷ்டத்துலேயும் கஷ்டம், இது ரொம்ப கஷ்டம். சாமி அப்படின்னு இருக்குது. நாளைக்கு இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு புக் பண்ணி பார்க்கட்டுமா? எப்போ தட்டுப்பாடு தீருமோ தெரியலையே. கேஸ் வந்து அப்படி அப்பப்போ ஏதோ சுட தண்ணி காய வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று கொஞ்சமாக இருக்குது. இந்த மண்ணை எடுத்துட்டு தான் வந்து கீழே பூசி செடி வச்சுருந்தோம். அந்த மண் செடியெல்லாம் எடுத்து, செடியே இருக்குதுல்ல, ஏற்பட்ட செடி இருக்குல்ல, இதுலேயே செடி வைக்காட்டி இந்த மண் தான் எடுத்து கீழே வந்து இந்த அடியில் பூசினோம்னா, அது நேரத்தில் இட்லி பண்ணோம். அந்த பாத்திரம் விளக்கணும். மண் கீழே பூசியிருந்தா அந்த கறிப்பட்டாலுமே தேய்ச்சா அது போயிடும். பாத்திரமெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் இந்த மாதிரி ஆகுது. கீழே பார்த்தீங்களா மண், அந்த மண் வந்து பூசிவிட்டோம்னா ஒரு பாத்திரம் விளக்கும் போது அப்படியே வெள்ளையன்னு ஆயிடும். கறிப்பட்ட இடமே தெரியாது. இந்த அடுப்பை இதில் வந்து பண்ணும்போது கறி ஆகிட்டு தெரியும். அதனால் செடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த செடியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு செடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மண்ணை எடுத்து தான் பூசுகிறாங்க. வெங்காயம் மிளகாய் தாளிச்சு
சில பேர் தாளிக்காம இது பண்ணுறாங்க, பருப்பு சாப்பிடுவாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்ன தும்மல் வருது. எனக்கு இந்த புகை கொஞ்சம் சேர்த்துக்க மாட்டேங்குது. எனக்கு ஏற்றுக்காது. என்ன பண்ணுறது காலையில் அன்னைக்கு இன்னும் எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்கும். கேஸ் வந்தால் போதும் சாமி இருக்கு. பாப்பா எக்ஸாம் நடந்துருக்குது. இப்போதைக்கு கேஸ் வர வரைக்கும் பண்ணலாம், அவ்வளோதான். +2 வரை எக்ஸாம் நடக்குது. +1 +2 எல்லாத்துக்குமே எக்ஸாம் நடந்துருக்குது. 10th எல்லா பசங்களும் நல்லா எழுதுங்க. நல்லா எழுதுனா தான் லைஃப்பில் நல்லா இருக்கும். படிக்கணும். முதல் கடமை அதுதான் எங்களுக்கு. காலையில் பசங்களாம் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு தான் மற்ற வேலையை. நேற்றும் போக போச்சு வேலை. நேற்று புகையோ புகை. நேற்று வேலை. இன்றைக்கி இந்த அமாவாசை 5:45 எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி என்னென்ன வேலை ஆகுமா? உள்ளே கொண்டு போயிடலாம். கொண்டு போயிடலாமா? தலைசி ஒரு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? வேறு எதுவும் வைக்கணுமா? காய் தான் அறுக்கல, டைம் இல்லை. காய் பார்க்க என்ன காய்? வெண்டைக்காய் இருக்குது, எல்லாம் மொட்டை கோசு எல்லாமே இருக்குது. ஆனால் டைம் இல்லை. டைம் இல்லை. 8 மணிக்குள்ளே தாட்டி ஆகணும். ஸ்கூலுக்கு 8-8:15 தாட்டி ஆகணும். அவ்வளோதான். கேஸ்லாம் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. கேஸ்லாம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அதனால் பார்த்து எது பாவம் அடுப்பு இது பண்ணிடலாங்களா? ஆமாம், ஆஃப் பண்ணிடலாம். வெளியே கொண்டு வரணும். ஏன்னா அடுப்புக்குள்ள தீயல் இருக்கு பாருங்க. ஆமாம், இதெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டா தான் எல்லாமே ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகுது. அடுப்புக்குள்ள தீ இருக்கு பாருங்க. ஆமாம், அது உள்ள வீட்டுக்குள்ள பறந்து பறந்து வரும். எப்படி இந்த செங்கல் இருக்குங்காட்டி செங்கல் வாங்கிட்டு வருங்காட்டி அந்த கருங்கல் ஆகாது. இந்த சாயங்காலம் தான் 2 வேளைக்கு சாப்பாடு ஆகி 2 வேளைக்கு ஆகுது. சாயங்காலம் தான். நைட்டு மத்தியானம் வெயில் வந்துருக்கீங்க, உட்கார முடியாது. 2 வேளைக்கு ஆக்கி சாயங்காலம் தான். அவ்வளோதான். இரவு சந்திப்போம். ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம். காலையில் சாப்பாடு, சாயங்காலம் பார்க்கலாம். டிஃபனா ரவையா என்னன்னு பார்க்கலாம். சாயங்காலம் மத்தியானம் காலையில் 2 வேலையும் பண்ணியாச்சு. இது இருக்கிற வேலையை பார்க்க வேண்டியது. பாப்பா ஸ்கூல் தாட்டி விட்டு இருக்கிற வேலையை பார்க்க வேண்டியதான். பாப்பா அது இது வலிச்சிடு. அதையா ஒரு முறை எடுத்துகிட்டு வந்து வெங்காயத்தை எல்லாம். சரி நண்பர்களை, மீண்டும் சந்திப்போம் நல்ல தருணத்தில். நன்றி, வணக்கம்.